ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பொருட்காட்சிக்கு போகிற வீடியோ தான் பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம் நாங்கள். இதான் அந்த பொருட்காட்சிக்கு வந்தாச்சு. இப்போ இதான் என்ட்ரன்ஸில் பாருங்கள் அழகாக கொரில்லா, அந்த கழுகு அதெல்லாம் வச்சு நல்லாவே வரவேற்கிறாங்க. பார்க்குறதுக்கு கவர் பண்ணுறாங்க நல்லா குழந்தைங்கள. சூப்பராக இருந்தது. செம்ம கிளைமேட்டும் நல்லா இருந்தது. மழை வர மாதிரியே இருந்தது. நாங்கள் தெரிஞ்சே போய் மாட்டிக்கிட்டோன்னா கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம், மழையிலேயே நனைஞ்சிட்டோம் ஃபுல்லாக. என்ட்ரன்ஸில் சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாம் சிங்கம், புலி இந்த பிக்சர்லாம் வச்சு அங்கே எல்லோரும் போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நாங்களும் போய் நின்று கொஞ்ச நேரம் எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள், கொரில்லா, சிறுத்தை, சிங்கம், புலி எல்லாமே இருக்குது பாருங்கள். நாங்கள் போன டைமில் ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஈவினிங் டைமில் போனோம். இப்போ எங்கள் வீட்டில் என் பசங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் போய்ட்டு டிக்கெட் வாங்க போகிறாங்க. 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் டிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் தான் டிக்கெட். ஒரு டிக்கெட் 90 ரூபா. என் பசங்க 2 பேருக்கும் இல்லை, எங்கள் 2 பேருக்கும் தான் 90 ரூபா ஒரு டிக்கெட்டு. அப்புறம் இங்கே டிக்கெட்டு நிமித்திட்டு பார்த்தா இங்கே ஒட்டகம் நிற்குது. நான் பொம்மை ஒட்டகம்னு நினச்சேன், ஆனால் உண்மையானே ஒட்டகம் இது. இதுக்கு மேலே கலர் துணிலாம் போட்டு போத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் ஒட்டகம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்த்துருக்கேனே ஒட்டகத்தை. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி, இதில் சவாரி போகலான்னு போட்டால் இதில் சவாரி போகிறதுக்கும் 90 ரூபாவாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் கூட்டிகிட்டு போவாங்க, 90 ரூபாவாம். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். என் குழந்தைங்க பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணுக்கு அதை பார்த்தோன்னே பயம், என்னமோ ஒரு மாதிரி. அதுக்கு மேலே துணியெலாம் ஊற்றி வச்சுருக்கவே அவள் என்னமோ ஒரு மாதிரி நினச்சி பயந்துட்டா. எங்கள் வீட்டுக்காரரை தொட்டு பார்க்க சொன்னால் அவர் தொட்டு பார்க்குறாரு, அது சினுங்குது. சூப்பராக இருந்தது. எனக்கும் ஆசையாக இருந்தது, பட் எனக்கும் பயமாக தான் இருந்தது கொஞ்சம். இங்கே பாருங்கள் அழகாக எவ்வளோ துணி. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி எவ்வளோ அழகாக இருப்பாங்க. கிளைமேட் வானத்தை பாருங்கள் எப்படி இருட்டிட்டு இருக்குது கருமேகமாக. இங்கே பாருங்கள் இதெல்லாம் கரண்ட்டில் வச்சு பாம்பு அப்படி ஷேக் ஆகிற மாதிரி, ஒரு குரங்கு தொங்குற மாதிரி அப்படின்னு எல்லாமே கரண்ட்டில். இதெல்லாம் பசங்களை கவர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பசங்க இதெல்லாம் பார்த்து சிரித்து ஜாலியாக இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இப்போ குரங்கு, இது மனுஷ குரங்கு மாதிரி தொங்குற மாதிரி, மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி காண்டம் இருக்கும். அப்படியே எல்லாமே விலங்குகள் தான் ஃபுல்லாக. இதை பார்க்கறதுக்கே நமக்கு 1 hour ஆகிடுது. பசங்களை வேடிக்கை காமிச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே 1 hour ஆகிடுது. உள்ளே போகவே முடியல. இங்கே பாருங்கள் இதுலேயே டைனோசரஸ் பாருங்கள், எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய டைனோசரஸ். ஃபுல்லாகவே பொம்மை தான் எல்லாமே, எதுவுமே ரியலாக இல்லை. எல்லாமே பொம்மை. அதை கரண்ட் வச்சு ஓட வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு பேக்ரவுண்டு பக்கத்தில் செடி, காட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் யானை எல்லாமே பார்த்தோம். நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பார்ட்டாக போடுறேன், நிறைய பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.